எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கிறது, எப்படி அர்ரிஜாலு கவ்வாமுன் அலன் நிசா, பொம்பளை வாயடைச்சு வீட்டில் போய் சத்தம் இல்லாமல் இருக்கிறதா? மஷூரா சொல்லலாம், மஷூரா சொல்லலாம். ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறது மாப்பிள்ளையை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அதான் போறார், இவர் செஞ்சாலே இப்படி தான், அவர் ஏதாவது செஞ்சால் தூத்துட்டாருன்னு வைங்கள கூட பசங்க தூத்திருக்கிறீங்க. இப்போ யார் லீடர்? ஒரு ராஜா இருக்கிறார், ராஜாக்கு பக்கத்தில் மன்னர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. மற்றவங்க மன்னரோட எப்படி நடப்பாங்க? லீடர்ஷிப்பை ஏற்றுக்கொண்டா எப்படி நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணணும் சொல்லிக் கொடுக்கலாம், பிழைகள் நடக்கும். ஆனால் அவரை மிஞ்சி நீங்கள் பேசக்கூடாது. நல்லாக புரிந்து கொள்ளுங்கள். மஷூரா வைக்கலாம், ஃபைனல் டிசிஷன் பிள்ளைகள் விஷயத்திலையும் குடும்ப விஷயத்திலையும் தலைவர் தான் எடுக்கணும். அதை கொடுக்காத பட்சத்தில் ஒரு ஆம்பளை ஓடுவான், பொம்பளைக்கு நெருங்க முடியாது. பொம்பளை பாப்பா இவர் என்னப்பா என்னோட பேசுறாங்களா, அவ ஓடிடுவான். ஒரு ஆம்பளை மாதிரி 3 மடங்கு ஒரு நாளைக்கு பொம்பளை பேசணும். சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க 3 times. ஆம்பளை 10,000 வேர்ட்ஸ் பேசினா அண்ணளவா பொம்பளை 25,000 வார்த்தைகள் ஒரு நாளைக்கு பேசணும். ஆம்பளை 8,000 வேர்ட்ஸ் பேசினா 25,000 வேர்ட்ஸ் பொம்பளை பேசணும். ஒரு பொம்பளை அதை பேசாம அடைச்சு வச்சா அவன் மனநோய்க்குள்ள போயிடுவா. அதனால ஃபேமிலி லைஃப் பிரேக் ஆகிரும். 2 பேரும் வருவாங்க, அவர் லேப்டாப்ல இருப்பாரு, இவ போன்ல இருப்பா. அவர் போன்ல இருப்பாங்க, இவர் இருப்பாங்க, 2 பேரும் பேச மாட்டாங்க. ஏன்? 2 பேரும் பேசணும். அதனால பொம்பளை அன்பை கொட்டுறது பேச்சு இல்லை. ஸோ இந்த பேச்சு 3 மடங்கு ஆம்பளை விட கூட இருக்கும். இதை எல்லாத்தையும் கிரகிக்கிறவர் தான் ஆம்பளை. ஒரு மன்னர் கேட்டுட்டு இருப்பார், சொல்லுங்க நாட்டு பிரச்சனை, அவர் தான் மன்னர். அதனால டிசிஷன் மேக் பண்ற லீடர் கிங் என்ன பண்ணணும்டா, அவர் தலைவராக நின்று மனைவி பேசணும், மஷூரா பண்ணலாம், பரிமாறிக்கொள்ளலாம், ஜோக் பண்ணலாம். எல்லா நேரமும் சீரியஸ் இல்லை. டிசிஷன் மேக் பண்ற டைம்ல, முடிவெடுக்கிற டைம்ல அவர் லீடர்ஷிப் இருக்கணும். உங்க மனைவி கணவனோட நீங்க ஜோக் பண்ணலாம், 4 வார்த்தைகள் பேசலாம், தப்பு இல்லை. முடிவு என்று வருகிற நேரம் அவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும். எல்லா நேரமும் அவரை குத்தக்கூடாது, அவர் நோண்டக்கூடாது. அவர் ஒன்று செஞ்ச நீங்களாவது சம்பாதிக்கிறதா, அவரை பாருங்களேன் எப்படி சம்பாதிக்கிறாரு. நீங்களே தான் எல்லா நாளும் போறீங்க, ஏதாவது கொண்டாந்தீங்களா, உருப்படுவீங்களா நீங்க, இதே போதும். எத்தனை நாளைக்கு அதை தாங்குவான்? ரெஸ்பெக்ட் இல்லை. ஆம்புலெட் உள்ள அந்த ஈகோ தன்மை குறையும். மெல்ல மெல்ல அவனுக்கு கேளாத அதை தாங்க. ஆம்புலெட் அந்த தன்மை இருக்குது, சைக்காலஜி சொல்றாங்க. அதை மட்டும் அவனை கிரிட்டிசைஸ் பண்ணினா அந்த சபை விட்டு அவன் விளங்க பார்ப்பான். அவன் எங்க ரெஸ்பெக்ட் கிடைக்குதோ அந்த சபைக்கு வருவான். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நார்மலா சும்மா உருவாக்கல, இது திணிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு சமூகத்துக்குள்ள இது திணிக்கப்பட்டு அந்த திணிப்பு தான் இன்றைக்கு எல்லாரும் செய்கிறாங்க. கதைகளும் நாடகங்களும் இப்படித்தான் கணவனோட பேசணும் என்று சொல்லிக் கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இஸ்லாத்தை எங்கேயாவது உடைச்சிங்கன்னு வைங்க, அதுக்கு அங்கால உங்களுக்கு வாழ இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மனைவிமார்கள், உங்கள் கணவர் உங்களை அழைத்தால் நீங்கள் அடுப்பங்கரையில் இருந்தாலும் அவர் அழைக்கிற நேரம் செவிமடு அவருக்கு பதில் கொடுங்கண்டாங்க. இதை போய் அமெரிக்காவில் பேசினா கேட்பாங்க, சர்வன்ட்டா, அடிமையா, என்னப்பா? இல்லை. அவர் யார்? அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்? நஃபகா, உடன்படிக்கை. வாப்பா உம்மா அந்த புள்ளை அழகாக வளர்த்தெடுத்தாங்க. அவர் வந்து ஒரு உடன்படிக்கை எழுதினார், அவர் கை சாத்திட்டார். என்ன சொன்னார்? இதுக்கு பிறகு உங்க மகளை கண் கலங்காம நான் பார்ப்பேன். அவர் பார்க்கிறதுக்கான கூலி அது. அவர் உங்களை பார்க்கிறார். வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, உங்களுக்குள்ள அன்பையும் பாசத்தையும் ஒரு இணைப்பை உண்டாக்குறான் அல்லாஹ். உங்களுக்கு அதுக்கு லாஜிக் ரீசன் சொல்ல இயலாது. ஏதாவது ஒரு ஏழை வந்தா 100 ரூபா கொடுப்பீங்க, மிஸ் ஆகி 1000 ரூபா கொடுத்தா அல்லாஹ் ஒரு நாளைக்கே தலைவலி. 1000 ரூபா போச்சு. பொண்டாட்டிக்கு 1 லட்சம் கொடுத்திருப்பீங்க, ஒரு நாளும் கவலைப்பட மாட்டீங்க. அக்கௌண்டன்ட்ட சொல்லி பொண்டாட்டிக்கு எத்தனை கொடுத்தோம், என்ன எக்ஸ்பென்ஸ் டீட்டெயிலை காட்டி சொல்ல மாட்டீங்க. அது கம்பெனியில் எக்ஸ்பென்ஸ் இன்கம் பார்க்கிறது. பொண்டாட்டிக்கு இல்லை. வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, இனம் தெரியாத ஒரு அன்பு, இனம் தெரியாத ஒரு பாசம், அது கணக்கே இல்லாத ஒரு இது கொடுப்பார்கள். ஏன்? நஃபகா, அவர் பொறுப்பெடுத்து விட்டார். அவர் தான் பொறுப்பெடுக்கிறார். உங்க வாப்பா பொறுப்பு கொடுத்தார். அவர் எப்பயும் கல்புல வைத்துக் கொண்டிருப்பார். இவ யார், இவ எப்படி வளர்த்தாங்க, இவ எப்படி கொண்டாந்தாங்க, அதை விட சிறப்பாக என் பொண்டாட்டியை நான் பார்க்கணும். இது ஒரு ஆணுடைய சிந்தனை. இது எந்த ஃபேமிலி அப்படி வளர்த்தாங்களா பூ மாதிரி, என் பொண்டாட்டி அதை விட பஞ்சனி மத்தியில் வச்சு பார்க்கணும். நீங்க என்றைக்காவது உங்க கணவரை அவரை கிங்கா பார்த்தீங்கண்டா, அவரை பிரின்ஸா பார்த்தீங்கண்டா,
அவர் உங்களை பிரின்சஸாக பார்ப்பார். நீங்கள் அவளை ராஜாவை பார்த்தா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ராணி ஆகிருவீங்க. அவர் உங்களை ராணியை ட்ரீட் பண்ணுவார். ப்ராப்ளம் எங்க பிரச்சனை, எங்க தவற விடுறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தலைமைத்துவத்தை புறக்கணிச்ச திருக்குர்ஆனை